السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن عائشة رضي الله تعالى عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم قال ما من مسلم يشاق شوكة فما فوقها إلا كتبت له بها درجة ومحيت عنه بها خطيئة. رواه முஸ்லிம் ஷரீஃப். அண்ணலம் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எவரேனும் ஏதாவது ஒன்று ஒரு முஸ்லிமுக்கு முள் தைத்து விட்டால் அல்லது அதைவிட குறைந்த நோய்வினை ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு பகரமாக அல்ல ஜல்ல ஷானஹு தஆலாவிடம் அவருக்கு ஒரு தரஜா, அந்தஸ்து, பதவி எழுதப்படுகின்றது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு காரியத்தின் மூலியமாகவோ தன்னுடைய குடும்பத்தின் மூலியமாகவோ தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலியமாகவோ எத்தகைய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சிரமம் வந்துவிட்டால் அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டியும் நம்மை சோதனை செய்வதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் இதை ஏற்படுத்துகின்றான். அப்படி நம்மை சோதனை செய்வதின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதை கொண்டு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெகுமதியை, அந்தஸ்தை, பதவியும் அல்லாஹ் தருகின்றான். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பதவி என்பது நாம் இந்த உலகை விட்டு முடிவதற்கு முன்பே அதை நம்மை விட்டு நீங்கிவிடலாம். ஒருவர் ஒரு பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய பதவி காலம் முடிந்துவிட்டால் அவர் அந்த காலத்திலிருந்து, அந்த பதவியிலிருந்து நீங்கி விடுவார். 5 வருடத்திற்கு ஒரு முறை நாம் தேர்தல் காலங்களை சந்திக்கின்றோம். அதில் யார் மக்களுடைய வாக்குகளை அதிகம் பெறுகிறாரோ அவர் அந்த நாட்டினுடைய பிரதமராகவோ அல்லது மாநிலத்தினுடைய முதல்வராகவோ அல்லது வேறு சில பதவிகளுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் அந்த பதவியினுடைய காலம் முடிந்துவிட்டால் அவருடைய ஓய்வை அவர் பெறுகிறார். அதுபோல இந்த உலகத்தையோடு முடியக்கூடிய பதவிகள், அந்தஸ்துகள் எல்லாம் நம்மோடு முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பதவி என்பது இந்த உலகத்தோடு முடிவது அல்ல. சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை, மிகப்பெரிய வெற்றியை தர அல்லாஹ் நாடி இருக்கின்றான். அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் சிறு சிறு கஷ்டங்கள், சிறு சிறு துன்பங்கள், ஏதாவது ஒரு ரீதியில் இன்னும் அந்த சோதனை என்பது ரொம்பவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது பொருளாதார பஞ்சத்தின் மூலியமாகவோ அல்லது நம்முடைய வீட்டில் ஏதாவது உயிர் இழப்பின் காரணமாகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மை எட்டி பார்க்கும். எல்லாவற்றையும் பொறுமையான முறையில் நாம் சகித்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை காய்த்து நாம் இருக்கக்கூடிய நிலையில் அது மிகப்பெரிய அந்தஸ்தை நாம் பெற முடியும். நம்முடைய பள்ளியில் தொடர்ந்து அவருக்கு முடியாத நிலைமையிலும் கூட மூச்சு இழைக்க எப்படியாவது பள்ளிக்கு வந்து தொழுதுவிட வேண்டும். நம்மெல்லாம் சொல்லக்கூடிய ரீதியில் பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருக்குது, அங்கேயே தொழுதுக்கிறலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம பள்ளியில் வந்து தொழுறதுக்கு ரொம்ப ராகத்தாக இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எட்டுக்கும் எனக்கு நன்மை இருக்குது, அதனால இங்கே வந்து தொழுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கடைசி நேரம் வரையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டிய பாடுபட்டார். லிம்ரா ஆர் சிக்கந்தர் பாஷா அவர்கள் நம்மை விட்டும் நேற்றைய தினம் காலமாகிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அவருடைய முந்தைய காலகட்டம் என்பது எப்படி இருந்ததோ அது வேறு. ஆனால் தன்னுடைய இறுதி மூச்சு சக்கராத்துடைய நேரம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ரசூல் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கூடியவர்களாக, நல்லவர்களோடு, இமாம்களோடு, தொழுகையாளிகளோடு தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அவருடைய இந்த உலகத்தில் கடைசி நேரத்தில் எப்படி அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதை தாண்டி மறுமையில் அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்தையும் பொருக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து சூனத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கும் அவர் நமக்கு நசீபாக்கி அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் முழுமையான முறையில் மன்னித்து அல்லாஹ் ஜல்ல ஷரஃபு தஆலா கபருடைய வேதனையும் மறுமையுடைய வேதனையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் லேசாக்கி அல்லாஹ் எல்லா விதமான வெற்றியான வாழ்க்கையை அவருக்கு தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷரஃபு தஆலா நம்முடைய வாழ்க்கை என்பது இன்னும் எத்தனை நாட்கள் என்பது தெரியாது. யாருக்கு எந்த நிலையில் மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. நேற்று பார்த்தவர் இன்று இல்லை, என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த நொடி நம்முடைய உடலில் உயிர் இருக்குமா என்று சொல்ல முடியாத ஒரு காலம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேவையில்லாத போட்டி, பொறாமை, அடுத்தவர்கள் மீது பழி சொல்லக்கூடிய அந்த தன்மை, அநியாயம் செய்யக்கூடிய அந்த கெட்ட குணம், இதுவெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் நமக்கு சில சில கஷ்டங்களை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். ஆனால் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அதை முழுமையான முறையில் மன்னித்து நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடிய அந்த கெட்ட தீய குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட சாலிஹான அமல்கள் செய்து சுவனத்தை நம் வசமாக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.